வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது, இதுவரை ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய நாமங்களை வரிசையாக பார்த்து வந்தோம். இன்று 12வது திவ்ய நாமமான தாமோதரன் என்கிற நாமத்தை பற்றிய கதையைத்தான் பார்க்க போகின்றோம். தாமங்கன் என்றால் உலகங்கள். உலகங்களை தம் உதரத்தில் வைத்து காப்பவர் தாமோதரன். தபம் என்றால் சுகம், தமமே தாமம் என்றானது. அதை அளிப்பவர் தாமோதரன். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்த போது தாய் யசோதையால் இடுப்பில் கயிறு கொண்டு கட்டப்பட்டார். அதனாலும் தாமோதரன் என்று பெயர் பெற்றார். இங்கு ஒரு கதையை காணலாம். குபேரனுக்கு நலகூபரன், மணிகிரீவன் என்று 2 புதல்வர்கள் இருந்தார்கள். செல்வம் நிறைந்து இவர்கள் செல்லமாக வளர்ந்த காரணத்தால் சதா மது மாது மயக்கங்களில் மூழ்கி கிடந்தார்கள். ஒரு சமயம் ஆற்றில் பெண்களுடன் ஆடையற்றவர்களாக ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் நாரதர் முனி அந்த வழியாக வந்தார். அவர்களை கண்டு குபேர புத்திரர்கள் வணங்கவும் இல்லை, தங்கள் இந்த நிலைக்கு வெட்கப்படவும் இல்லை. ஐஸ்வர்யத்தால் ஏற்பட்ட திமிரும், மது அருந்தியதால் ஏற்பட்ட மதிமயக்கமும், பெண்களுடன் கிரீடித்து கொண்டு இந்திரியங்களை அடக்காததால் ஏற்பட்ட மதமும் சேர தங்கள் நிலை குறித்து சற்றும் வெட்கப்படாமல் நெடுமரங்கள் போல் நின்றார்கள். பொதுவாக நிக்ரக, அனுக்கிரகம் என்று ஒரு சொல் இருக்கின்றது. அதாவது ஒருவனை தண்டித்து அதன் மூலம் அவனுக்கு உதவி செய்வது என்பது இதன் பொருள். குழந்தை பருவத்தில் தவறு செய்யும் குழந்தையை தாய் கண்டிக்கின்றாள், கேட்காவிட்டால் தண்டிக்கின்றாள். இது எதற்காக? அந்த குழந்தை திருந்தி இனி தவறு செய்யாமல் இருப்பதற்காக. அப்படித்தான் நாரத மகரிஷி குபேர புத்திரர்களான அந்த இருவருக்கும் நிக்கிரக அனுக்கிரகம் செய்ய வேண்டி, நீங்கள் மரங்களாவீர்கள் என்று சபித்து விட்டார். இதனால் அவர்கள் மேலும் மேலும் கெட்டுப்போகாமல் தடுத்தார் என்று வைத்து கொள்ளலாம். அவர்கள் அவருடைய பாதங்களில் வணங்கி தவறுக்கு மன்னிப்பு கேட்டார்கள். மனமிறங்கிய நாரத முனி, சரி, நீங்கள் அப்படி மரமாக இருந்தாலும் எனது அருளால் உங்கள் குற்றங்கள் நினைவில் வைத்து கொண்டிருப்பீர்கள், விவேகமும் பெறுவீர்கள். 100 தேவ வருஷங்களுக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரின் அனுகிரகத்தால் மீண்டும் தேவத்தன்மை பெற்று பக்தியோடு நலமடைவீர்கள் என்றார் நாரதர். சாபப்படி நலகூபரனும் மணிகிரீவனும் 2 மருத மரங்கள் ஆகிவிட்டார்கள். காலங்கள் கடந்தன. மரமாக ஆன பிறகும் கூட அவர்களுக்கு நல்ல மதி உண்டானது. பக்தியில் தோய்ந்து பரம பாகவதர்களாகி தங்கள் சாப விமோச்சனத்திற்காக காத்திருந்தார்கள். பகவானும் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் செய்தார். சிறு பாலகனாக இருந்து பல குறும்புகள் புரிந்தார். ஒரு சமயம் தாய் யசோதை கிருஷ்ணரை கோபித்து அவரை உரலில் கட்டி போட வந்தாள். கட்டும்போது கயிறு 2 விரல் கிடை அளவு குறைந்தது. இன்னொரு கயிற்றை கொண்டு வந்து இணைத்தாள். அப்போதும் முடிச்சு போடும்போது நீளம் குறைவாகத்தான் இருந்தது. வீட்டில் இருந்த கயிறுகளை எல்லாம் கொண்டு வந்து இணைத்து முடிய செய்ய நினைத்த காரியம் மட்டும் முடிந்த பாடாக இல்லை. ஆச்சரியமும் அன்பும் பெருக்கெடுக்க, கிருஷ்ணா என்று மூச்சு வாங்கினார் யசோதை. சரீரம் வியர்த்து போக, தலைமுடி கவிழ்ந்து புரள, முடித்திருந்த பூச்சரங்கள் சரிய சிரமப்படுகின்ற தாயை கண்டு அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் அவளது அன்புக்கு வசப்பட்டு அந்த கயிற்றுக்குள் கட்டுண்டு விட்டான். சரி, கண்ணனை கட்டிவிட்டு இப்படி கிடந்தால்தான் நீ எங்கும் போய் குறும்புகள் செய்ய மாட்டாய், வம்பிழுத்து கொண்டு வரமாட்டாய் என்றபடி யசோதை உள்ளே போய்விட்டாள். ஸ்ரீ கிருஷ்ணன் கயிற்றை உரலோடு இழுத்தபடி
தவழ்ந்து போகத் தொடங்கினான். அருகேதான் குபேரபுத்திரர்கள் மருத மரங்களாக வளர்ந்து நின்றிருந்தனர். கிருஷ்ணன் தவழ்ந்தபடி அந்த இரு மருத மரங்களுக்கும் இடையே செல்ல, பின்னால் உருண்டு வந்த உரல் மேலும் செல்வதற்கு இயலாமல் வழியின்றி தடைப்பட்டது. கிருஷ்ணன் கயிற்றை வேகமாக இழுக்க அந்த இரு மரங்களும் பெரும் சப்தத்தோடு பூமியில் சாய்ந்தன. அங்கே நலகூபரனும் மணிக்ரீவனும் தங்கள் சுய உருவத்தோடு நின்று ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினார்கள். ஞானம் கைவரப்பெற்ற அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை துதித்து பாடி விடை பெற்று கொண்டு தங்கள் அழகாபுரிக்கே திரும்பச் சென்றார்கள். இந்த இருவருக்கும் அருள வேண்டி உரலில் கட்டுண்டு பாலகிருஷ்ணன் புரிந்த லீலை காரணமாக தாமோதரன் என்று அழைக்கப்பட்டு பிரசித்தி பெற்ற நாமத்தை பெற்றார். இந்த தாமோதரன் என்கிற திருநாமமே துவாதச நாமங்களில் இறுதி நாமமாகும். இந்த துவாதச நாமங்களும் அது மட்டுமல்ல, இந்த விஷ்ணுவின் பாதத்திற்கு இணையான உருவமுள்ள ஊர்த்தவ புண்டரத்தை திருமண் காப்பு யார் தரிக்கின்றாரோ அவர் பரமாத்மாவிற்கு பிரியமானவர். ஆகவே புண்ணியவானும் ஆகின்றார், முக்தியும் பெறுகின்றார். இந்த துவாதச நாமங்களும் திருமண் காப்பிடும்போது மட்டுமே என்றில்லாமல் 12 மாதங்களுக்கு 12 நாமங்களாக 12ஆம் திதியான துவாதசியில் பூஜிப்பதால் அமோகமான பலன்கள் கிட்டும் என்று சொல்லுகின்றார்கள். அத்தகைய புனிதமிக்க இந்த 12 திவ்ய நாம கதைகளை இதுவரையில் நாம் பார்த்தோம். நமக்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நன்மையே கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த கதையை இதுவரையில் கேட்டதற்கு மிகவும் நன்றி. எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.